வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், DXY உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. இதே யூடியூப் சேனல்ல நடக்கும். 115வது லைவ் மீட் நடக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேட்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 மணிக்கு கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஓகே, இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதை தாண்டி யூஎஸ் உடைய நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பில்டிங் பெர்மிட் இருக்கு. ஸோ இது பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. பட் மார்க்கெட் ஓப்பனிங் அவர் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன இம்பாக்ட் மட்டும் நமக்கு டாலர் இண்டெக்ஸ்ல இருக்கும். நாளைக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 11:30 மணிக்கு நைட் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு மதியம் லைவ் டிஸ்கஷன்ல நம்ம மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஓரளவு மார்க்கெட் நெருங்கி வரும்பொழுது இன்னைக்கு நடக்கக்கூடிய இம்பாக்ட், மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மதியம் அந்த டிஸ்கஷனை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்ச் வருமா அப்படின்னா பெரிய லெவலில் சேஞ்ச் வராது. ஒரு கூல் டவுன் பண்ணுறக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாகத்தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு கூல் டவுன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இப்போ கரெக்ஷன் ஆகுது இல்லைங்களா? இங்கேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரணும். இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரல, நாளைக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 102க்கு கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி ப்ரைஸ் போகும். ஆக மொத்தம் இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த வீக்ல நடக்கணும். அப்படி இல்லைன்னா அப்கமிங் வீக்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் டாலர் இண்டெக்ஸ்ல நம்ம அடுத்தது பெரிய ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திருப்பி சொல்றது தான், மார்க்கெட் வீக்குடைய அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் வீக்குடைய சப்போர்ட் லெவல். அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள்ஸ், ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள்ஸை டச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். ஒரு 75 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எடுக்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல மேக்ஸிமம் பை ஃபோக்கஸ் தான் பண்ணணும், செல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பை ஃபோக்கஸ் ஆகுமா அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரைஸ் ஒரு டபுள் பாட்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ மேலே போயிட்டு கீழே வந்து ப்ரைஸ் புஷ் பண்ணும்போது நமக்கு அந்த டாப்பர் இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லா மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் கலெக்ட் பண்ணி மேலே புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கலாம் அல்லது பிரேக் அவுட் நடக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான. எஸ், நம்ம பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த சேனலை விட்டு இப்போ வெளியில் போயிட்டு இருக்கு. ஸோ எனி கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ ப்ரைஸ் கீழே வந்து சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டில் புஷ் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பைக்கான எனி செட்டப் எங்கே கிடைத்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணுங்க, செல் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ல இருந்து மேலே பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பான்ஷனாகவும் இருக்கும். கான்ட்ராக்டிங்ல பார்க்கும்போது இது வந்து மல்டி ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல பல நேரம் ரொம்ப நேரம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதுக்கு பக்கத்துல ப்ரைஸ் வரனால இங்க நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு சப்ளை ஏரியாவாகவும் இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலை மார்க்கெட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை போய் மார்க்கெட் மீட் பண்ணுது. அதனால கொஞ்சம் அப்படி ப்ரைஸ் கீழே வந்துட்டு மேலே போனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸும் அதிகமாக இருக்கும். இப்போ 4 hour சார்ட்.
அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா 4 ஹவரில் வந்து இந்த சப்ளைக்கு சும்மா ரெஸ்பான்ஸ் தான் பண்ணும், தென் ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணுறனால இந்த இடத்துல எனி செல் செட்டப் நமக்கு கிடைக்குதா, எனக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ மல்டி ஃப்ரேம்ஸில் நம்ம பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னும் வருதா அப்படின்னு பார்த்தா வரல. இப்போதைக்கு நமக்கு இந்த 33.45 அப்படிங்கிற லெவல் வந்து பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் இப்படி கீழே இறங்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ செல்லுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் செல் ஃபார்மேஷன் இன்னும் வரல. ஒரு ஷார்ட் ஃப்ரேம் நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் இப்படி ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறத லைனை வச்சுக்குங்க. ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரைஸ் திருப்பி பிரேக் ஆகும்போதும் செல் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஷார்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் கிடைத்தால், செல் கிடைத்தால் மட்டும்தான் ட்ரெண்டு வந்து பை. தெளிவாக சொல்லிடுறேன், ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பைல தான் இருக்கு. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டால் நமக்கு ஒரு செல் சான்ஸ் கிடைக்கும். கரெக்ஷன் செல் தான், ட்ரெண்டிங் செல் ஆகாது. ஸோ ஒரு கரெக்ஷன் செல் தான் வரப்போகுது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல செல் சான்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கோம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்படி வச்சுக்கலாம் மேபி. ஸோ இனி மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா இப்போ ப்ரைஸ் கீழே வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கூட ப்ரைஸ் கீழே தான் புஷ் பண்ணும். நம்ம செல் சைடுக்காக இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கரெக்ஷனுக்காக. இந்த ஹை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் கீழே வரும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கரெக்ஷன் கீழே வந்தால் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3005 இருந்து ஒரு 2997 அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி புஷ் பண்ணும். இங்க வந்தோடனே இப்படி ஒரு புஷ் பண்ணும். இது இந்த ஹைக்கு உடைக்க முடியாம திருப்பி மார்க்கெட் திரும்பினால் பிரைஸ் வந்து கீழே இறங்க சான்சஸ் அதிகமா இருக்கும். 2980 இருந்து 2950 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்க ஒரு செல் நமக்கு கன்ஃபார்ம் ஆனால் நமக்கு நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் எதிர்பார்க்கணும். கண்டிப்பா இது வரத்துக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கான புல், அந்த மார்க்கெட்டுடைய மேக்னெட் இழுக்கிற அந்த தன்மை வந்து எங்க வந்து நிற்கும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ இங்க இப்ப நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதான்னு தான் நம்ம செக் பண்ணணும். ட்ரெண்ட் பை தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். ஒரு 30 மினிட்ஸ் சார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த 30 மினிட்ஸ்ல ஒரு பெரிய ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? கீழே பிரேக் பண்ணும்போது ஒரு ஹையர் இப்படி மார்க்கெட்ல கிடைக்கும். அதுதான் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் லெவலா சொல்லியிருப்பேன். ஒரு 3005 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2997 அதுக்குள்ள மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், இப்படி ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஒரு 5னே வச்சுக்கோங்க, 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த 10 பாயிண்ட்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போற மார்க்கெட்னால இந்த ஹையை பிரீச் பண்ண முடியாம ரெசிஸ்டன்ஸ் திருப்பி இங்க கன்ஃபார்ம் பண்ணா இந்த மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இங்க நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இங்க ஒரு ஷார்ட்டான பை எடுத்துக்கலாம். இது ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ல யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே கீழே வந்துருமா, அப்போ நான் இந்த இடத்துல செல் பண்ணலாம்னு தயவு செய்து கேட்காதீங்க. இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் வரலை. ஸோ கீழே வந்தால் இங்கே ஒரு ஷார்ட் பையிங் ட்ரை பண்ணலாம். அது திருப்பி ட்ரெண்டிங் ஃபேஸாகவும் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிட்டா இந்த பையை புக் பண்ணிட்டு ட்ரையலில் புக் பண்ணிட்டு இங்கே செல் எடுத்து பார்க்கலாம். இந்த செல் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 2950 வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் புஷ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அடுத்த அப்டேட் மார்க்கெட்ல வரும்போது பார்க்கலாம். நாளைக்கு லைவ் மீட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கஷன் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.